அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக அருளுதல் என்கிற 5வது தொழிலை பற்றி பார்ப்போம். திருமந்திரத்தில் அருளுதல் என்பதற்கு பதிலாக அனுக்கிரகம் என்று கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புக்கு பேருக்கு அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்றாலும் அருளுதல் என்றால் ஒன்று தானே. இந்த 2வது தந்திரத்தில் அனுக்கிரகம் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு பாடல் எடுத்து இன்றைக்கு பார்ப்போம். இது ஆகாச தத்துவத்துக்கு உள்ள பாடல். அதே சமயத்தில் இதற்கு மூர்த்தி சதாசிவன். சிவன் சதாசிவனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 8 திசையும் எரிகின்ற காற்றொடு வட்ட திரையனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே அப்படிங்கிற பாடல். இதில் இந்த பஞ்சபூதமாக இதில் வந்துடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் கடந்தால் இதில் என்ன இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த பஞ்சபூதங்களையும் 5 பூதங்களையும் இந்த 5 பூத தத்துவத்தையும் கடந்துட்டால் நமக்குள்ள உள்ள இந்த மலக்குற்றங்கள், நம்ம வீட்டில் உள்ள மலக்குற்றங்கள் சொல்கிறோமே, இந்த மும்மலம் சொல்கிறோமே, ஆணவம், மாயை, கண்மம், இதெல்லாம் கரைந்து போயிடும். அதாவது இந்த தியான பயிற்சி, குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்க இந்த 5வது சக்கரவரில் வந்துருச்சுன்னா அந்த சக்தியானது விசுத்தி சக்கரம் சொல்கிறது, 5வது சக்கரம். ஸோ அந்த விசுத்தி சக்கரத்துக்கு அளவுக்கு வந்துருச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மலக்குற்றங்கள் முழுவதுமாக தோய்ந்துவிடும். அதற்கு அனுக்கிரகம் பண்ணுறவர் இந்த சதாசிவமூர்த்தி. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இந்த களிம்புங்கிறது இந்த மும்மல குற்றங்கள். அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ண இந்த உடல் 5 பூதங்களும், அதாவது மூலாதாரம் சுற்றி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி தத்துவம் அடிபட்டுடும். இது எப்படின்னா, நான் நல்லா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, இயற்கையில் எப்படி தெரியுங்களா, பூமி நீருக்குள் அடக்கம், நீர் நெருப்புக்குள் அடக்கம், நெருப்பு காற்றுக்குள் அடக்கம், காற்று ஆகாயத்துக்குள் அடக்கம். இப்போ ரிவர்ஸாக திரும்ப போட்டிங்கன்னா, ஆகாசம் விரிவடைந்து காற்று விரிவடைந்து நெருப்பு விரிவடைந்து நீர் விடிவடைந்து நிலம் உண்டாகும். இது எவால்யூஷன். கீழேருந்து மேலே வந்தால் அது ஒடுக்கம். அதாவது பூமி நீரால் சூழப்பட்டது. அப்புறம் என்னாகும்? நீர் சூரிய வெப்பத்தினால ஆவியாகும். அந்த சூரிய வெப்பம் நெருப்பு சமானம், அதனால் அது ஆவியாகும். மற்ற ஒரு நிலைக்கு மாறுது. அப்புறம்
அந்த நெருப்பானது காற்றோடு காற்றாக கலந்து போயிடும். அப்புறம் அந்த காற்றெல்லாம் சேர்த்து தான் ஆகாயம். அப்போ ஆகாயத்துள்ள காற்று அடங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை வந்து இந்த பாடலில் பார்க்கலாம். அதான் 8 திசையும் எரிகின்ற காற்றோடு, என்ன 8 திசைங்கிறது தெரியுது இல்லையா, 8 திசையும் வீசுகின்ற காற்றுடன் வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம். வட்டத்திரை நம்ம வட்டமாக என்ன சூழ்ந்துள்ள கடல், வட்டமாக சூழ்ந்துள்ள கடல். அப்புறம் கடல் வந்து என்ன பண்ணியிருக்குது, பூமி சூழ்ந்திருக்குது. அப்புறம் மற்ற பூதங்கள், நெருப்பு வந்து காற்று அடங்கியிருக்குது இல்லக்குள்ள. ஆக இந்த பஞ்சபூதங்கள் வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி, வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம், அதான் 2வது வரி. ஒட்டி அந்த 3வது வரியில் இருக்கிறத ஒட்டிங்கிறது இந்த இதில் சேர்த்துக்கணும். ஆகாயம் ஒட்டி, அதாவது வட்டமாக சூழ்ந்துள்ள கடல், நெருப்பு, பூமி, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் ஒன்று சேர்த்து உயிர்நிலை என்னும் இக்காயப்பை. உயிர்நிலை என்னும் இக்காயப்பை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உயிர் தங்கும் இடமாகிய உடம்போடு உயிரை சேர்த்தும் பிரித்தும் வைப்பான். யாரு? சதாசிவமூர்த்தி. உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. கண்ணுதல் காணுமேங்கிறது சதாசிவ மூர்த்தியாக இருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அந்த பாடலுடைய விளக்கம். சரிங்களா? அதாவது சதாசிவனா சீவர்களை ஐம்பூத பரிணாமமாகிய உடம்பினில், அதாவது நம்ம உடம்பு வந்து ஐம்பூதங்களையும் கொண்டிருக்குது இல்லையா, அப்படிப்பட்ட உடம்பில் இருந்து கொண்டு நம்மளுடைய மலக்குற்றங்களையே நீக்கி அருள் செய்கிறான் என்று இது இந்த பாடலுடைய பொருள். வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா, இந்த பயிற்சி செய்ய என்ன ஆகுன்னா, மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வந்துச்சுன்னா இந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தை நம்ம வென்று விட்டோம்னு அர்த்தம். மணிப்பொருத்து வரும்போது 2வது வெற்றி கொண்டோம் என்று அர்த்தம். 3வதுக்கு வரும்பொழுது நெருப்பு தத்துவத்தை வெற்றி கொண்ட மாதிரி எடுத்துக்கணும். 4வது வந்து காற்று தத்துவத்தை வெற்றி கொள்வோம். 5வதுக்கு வந்துட்டோம்னா அங்கே வந்து இந்த விசித்தி சக்கரத்துக்கு வரும்பொழுது ஆகாய தத்துவத்தையும் வெற்றி கொண்டதாக அர்த்தம். ஆக இந்த 5 பூதங்களை வென்று விட்டால் அதான் பூத சுத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த 5 பூத சுத்தியும் செய்துவிட்டால் என்ன ஆகுனா, நமக்குள்ளே இருக்கிற அந்த மலக்குற்றங்கள் தானாகவே விலகிவிடும். இதற்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோம். அந்த பயிற்சி பண்ணுவதற்கும் நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அதை ஒழுங்காக வரணும், அது அந்த நிலையை அடையணும் இல்லையா. அதுக்கு யாராவது ஒரு உதவி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவி, அதுதான் அந்த சதாசிவமூர்த்தி என்ற சிவன் நமக்கு உதவி புரியுதாக இந்த பாடலுடைய அர்த்தம். நம்ம என்னதான் போய் இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திருமந்திரம் பூராமே சிவனை அடிப்படையாக வைத்து தான் பாடப்பட்டது. ஆகையினால சிவனை எடுத்துட்டு இந்த தத்துவத்தை நம்ம பார்க்க முடியாது. நாத்திகர்களாக இருந்து கூட பார்க்கலாம், கடவுளுடைய பேரை கொண்டு வராமல் கூட நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். என்ன
அப்போ திருமந்திரம் வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி வரும் அப்படின்னா நீ கடவுளை பற்றிலாம் நினைக்க வேண்டியதில்லைன்னா அப்படியே நம்ம அந்த அந்த முடிவான நிலை அதுக்கும் நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் திருமந்திரம் எப்படி எழுதப்பட்டதுன்னா சிவனை முன்னிறுத்தி எழுதப்பட்டது. அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போ வேதாத்திரி மகரிஷி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் எந்த விதமான கடவுள்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னார். அதாவது நெத்தி புருவத்தில் வந்து தியானம் பண்ணுங்க, அதே போல் உச்சந்தலையில் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒழிய கடவுளை இதையும் கொண்டு வர வேணாம், அதே சமயத்தில் மந்திரங்களையும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொன்னார். அதே யோகியானவர் திருமந்திரத்தையும் படிக்க சொன்னார். ஏன்னா இந்த திருமந்திரத்தை படித்தா இதில் எல்லாமே அடங்கியிருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் அவருடைய அந்த நம்பிக்கை, அந்த இயற்கை அதாவது இறைவன் நம்பிக்கை அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்து தான் வெளியே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் கடவுளுக்கு இல்லைன்னு அவர் சொன்னதே கிடையாது. அதனால் அவர் நாத்திகர்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால் இந்த திருமந்திரத்தை படிக்க என்னன்னா எப்படியோ ஒரு வகையில் நம்ம வந்து சிவனை ஏற்று தான் ஆகணும். சிவனை வந்து முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் தான் திருமந்திரம் விளங்கும், இல்லைன்னா அது வந்து புரியாது. அதுதான் அடிப்படை காரணம். என்ன திருமந்திரம் படிக்க விரும்பினா சிவனை முழு முதற் கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது போதும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த பாடலை பார்த்துட்டோம். இதற்கு ஈடான ஒரு பாடல், அதாவது ஆகாய தத்துவத்தை சார்ந்த ஒரு பாடல் சௌந்தரிய லகரியில் என்ன மாதிரி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆகாய தத்துவம் எந்த இதுக்கு பொருந்தி வரும், அதுக்குள்ள ஸ்தலம் என்ன, சிதம்பரம். அங்கே தான் ஆகாய தத்துவத்துக்கு பொருந்த இந்த பஞ்சபூத ஆலயங்கள் இருக்குது. அதில் வந்து ஆகாயத்துக்குள்ள ஆலயம் வந்து சிதம்பரம். ஸோ இப்போது ஆகாயத்தை இந்த 5வது தத்துவம் ஆகாய தத்துவத்துக்கு உள்ள சக்கரம் என்னென்னா விசுத்தி சக்கரம் இல்லைங்களா. ஸோ அங்கே அதுக்குள்ள பாடல் என்னென்னா அதுக்குள்ள பாடல் வந்து இந்த இதில், அதாவது இந்த சௌந்தரிய லகரியில் 37வது பாடல் விசுத்தௌ தே சுத்தஸ்படிக விசதம் வியோம ஜனகம் சிவம் சேவோ தேவி தேவீமபி. அது எப்படி படிக்கலாம்னா தேவிம் அபி. திரும்ப சொல்கிற 2வது வரி, சிவம் சேவே தேவீமபி சிவசமான வியவசிதாம் யயோக காந்தயா யாந்தியாக சசிகிரண சாருபிய சரணேக விதூதாந்தர் துவாந்தா விலசதி சகோரிவ ஜகதி.
சகோரிவ ஜகதி. ஜகதின்னு என்ன? ஜகம்னா இந்த உலகம், இந்த அண்டம். ஜெகதீசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவனை குறிக்கும். அதாவது இந்த அண்டத்தை ஆளக்கூடியவன் ஜெகதீஸ்வரன். ஜெகதாம்பாள் அப்படின்னா அது பெண் தெய்வத்தை குறிக்கும், அம்பாளை குறிக்கும். இங்கே ஜெகதி அப்படின்னா அம்பாள். ஏன்னா சௌந்தரகிரி வந்து முழுக்க முழுக்க என்னென்னா அம்பாளை பற்றி தான் அதிகமாக, அதையும் சிவனை பற்றி சொல்லக்கூடியதுனால இங்கே வந்து ஜெகதி, ஜெகதி என்றால் அம்பாள். இப்போ இதுக்கு என்ன விளக்கணும்னா, அந்த பாடலுக்கு அதாவது உன்னுடைய விசுத்தி சக்கரத்தில், அதாவது தொண்டை சக்கரம், விசுத்த சக்கரத்தில் தெளிவான பளிங்கு போன்ற வடிவினரும் ஆகாச தத்துவத்தை தோற்றுவிப்பவரும் ஆகிய சிவனையும், கரெக்ட், ஆகாச தத்துவம் வந்துருச்சுங்களா? அதாவது வியோம ஜனகம் என்றால் ஆகாச தத்துவத்தை தோற்றுவிப்பவரும், அதான் அதுக்கு அர்த்தம். சிவனையும் சிவனுடைய சங்கல்பத்திற்கு ஒத்த சங்கல்பம் உடையவளாகிய தேவியாகிய உன்னை சேவிக்கிறேன். சேவே என்றால் சேவிக்கிறேன். எவர்களுடைய வெண்ணிலாவைப் போல் வெளிவரும் ஒளியினால் உலகம் முழுவதும் அஞ்ஞானமாகிய அகையிருள் ஒளியப் பெற்றதாய் நிலவில் கழிக்கும் சகோர பட்சி போல், சகோர பட்சி, அதாவது சகோரி இவ அப்படின்னா சகோர பட்சி போல் விளங்குகிறதோ அப்படிப்பட்ட உங்களை சேவிக்கிறேன். இந்த இடத்துல உங்களையும் சொல்லும் பொழுது சிவனையும் சக்தியும் சேர்த்து சொல்கிற மாதிரி. அதாவது இந்த பாடல் வந்து சிவன் சக்தி ரெண்டும் இங்கே இணையிற மாதிரி, அதாவது அந்த அர்த்தநாரீஸ்வரர் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அதாவது சந்திரஸ்தானத்தில் உள்ள பார்வதியும் சூரியஸ்தானத்தில் உள்ள பரமேஸ்வரனும் விசித்தி சக்கரத்தை விளங்கும்போது மற்ற ஆனந்தங்கள் மங்கி போகின்றன அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆக்சுவலி இங்கே வந்து உள்ள இப்போ திருமந்தத்தில் என்ன பார்த்தோன்னா சதாசிவமூர்த்தி இல்லையா? ஆக்சுவலாக அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆன்யா சக்கரத்தை தான் வரும். அதனால் இன்னும் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அந்த காலத்தில் அவங்க கற்பனையோடு பாடியிருக்காங்க வச்சுங்களேன். ஆனால் பொதுவாக வந்து பல புத்தகத்தை பார்க்கும்போது ஆன்யா சக்கரத்தில் தான் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வரார். ஸோ இங்கே வந்து அதற்கு இந்த தொண்டை சக்கரத்துக்கு வந்து அதிபதி திருமந்திரம் வழி பார்த்தோம்னா சதாசிவமூர்த்தி. அப்புறம் அதற்குள்ள பெண் தெய்வம் இருக்குது, அதை இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த சக்கரத்துக்கு மொத்தம் வந்து 16 மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் எப்படி ஆரம்பிக்குன்னா அம், ஆங், இங், ஈங் அப்படின்னு ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, இந்த லெவலில் 16 மந்திரத்தில் நிறைய மந்திரங்கள் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும். இது ஒரு தனி விசேஷம். நம்ம கீழேருந்து பார்த்துட்டு வந்தோம், மூலாதாரத்துலேருந்து பார்த்தோம், வங், லங் இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்தினால ஆரம்பித்தது. இந்த விசித்தி சக்கரத்துக்கு உள்ள 16 மந்திரங்களும் பெரும்பாலும் அதனுடைய முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும். அந்த மந்திரங்களை இப்போ நான் சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய அந்த அந்த பாட்டுக்கு கீழே அந்த மந்திரத்தையும் நான் போட போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அதாவது இந்த மந்திரத்துக்குள்ளது வரிசையாக நான் சொல்கிறேன். 16 மந்திரங்கள். இதற்குள்ள அதாவது இந்த மூல மந்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த சக்கரத்துக்கு சென்டர் 16 இதழ்களுக்கும் நடுவில் இருக்கிற மந்திரத்தில் அது வந்து ஹங், HANG, ஹங். அப்புறம் சுற்றியில் இருக்க அந்த பெட்டல், அந்த இதழ் இருக்குல்ல, அதுக்கு 16 இதழ் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒவ்வொரு மந்திரம். அது என்னென்னா அங், ஆங், இங், ஈங், உங், ஊங், ரிங், அப்புறம் திரும்ப ரீங், அப்புறம் இன்னொரு தடவை ரிங். இந்த ரெண்டாவது தடவை சொல்லும்போது எல் போட்டுக்கணும். எல் முன்னாடி போட்டோம், LRING. அப்புறம் அடுத்தது வந்து LIRING, அதை வந்து ரீங் அப்படின்னு படிக்கணும். அப்புறம் யங், ஐங், ஓங், அவுங், அங், அஹங். ஸோ அந்த உயிரெழுத்தெல்லாம் நிறையா வரும் இதில். 4 மந்திரம் தவிர மீதி 12 மந்திரத்துக்கு உயிரெழுத்து வரும். இதுக்குள்ளே பெண்தம் என்னென்னா பெண்தேவத்தோட பேர் வந்து சாகினின்னு பேர். இப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸ்வரனுக்கு 5 தலை இருக்குது. அதே போல் அம்பாளுக்கும் 5 தலைகள். அப்புறம் ஒரு இளம்பிறை இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு யானை இருக்குது. அந்த யானையில் ஒரு நீட்டமாக கொம்பு ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னென்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நான் இதில் உள்ளது கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறேன். அதாவது இதுக்குள்ளே அந்த படத்தில் இருக்க ஒவ்வொன்றும் கொஞ்சம் பார்ப்போம், என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அதாவது இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தில் அங்கேயும் இளம்பெறை இருக்கும், இதுலேயும் இளம்பெறை இருக்குது. அங்கே வந்து அந்த இளம்பெறைக்கு அர்த்தம் வேறு, இங்கே வந்து வேறு அர்த்தம். அங்கே வந்து அந்த இளம்பெறை, அந்த சுவாதிஷ்டான சக்கரம் எதுக்குன்னா அதாவது காமத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் நிலாவை பார்த்தா அந்த காதல் உணர்ச்சி வருங்கிறதுக்காக அங்கே வந்து நிலா போட்டது. இங்கே வந்து இந்த இளம் பெறைய போட்டதுக்கு காரணம் என்னென்னா அதாவது இந்த இளம்பெறை சுற்றியில் இன்னொரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முழு நிலவு. அதனால் இது வந்து அதாவது நம்ம இந்த பயிற்சியில் மேலே வரும்பொழுது இந்த நிலவு வந்து அதாவது எல்லா விதமான சக்கரத்தையும் கடந்து நம்ம ஒரு பூத சுத்தி அடைந்து இதுக்கு வந்துட்டோம்ல, அதை குறிக்கிறது. அதான் சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி. இங்கேக்குள்ள இந்த கிரசன்ட்டு, இந்த மூன் வந்து சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி. சுவாதிஷ்டானத்தில் வந்து சிம்பிள் ஆஃப் லவ். அதுதான் வித்தியாசம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஆச்சுங்களா. ஏன்னா இங்கே வரும்பொழுது காமதகனம் வந்துடும். அதாவது காமம் எல்லாம் அடிபட்டு போயிடும். அதுக்காக தான் அது சொல்கிறது. அப்புறம் இந்த யானை பாருங்கள். இந்த யானையில் வந்து
ஒரு ட்ரங்க்கு தான் இருக்குது. அதே சமயத்தில் அங்கே வந்து இன்னொரு சக்கரம் இருக்குல்ல, அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மூலாதார சக்கரத்தில் அங்கே வந்து நிறைய ட்ரங்க் இருக்கும் பாருங்களேன். என்ன 1 2 3 கிட்டத்தட்ட 6 7 இருக்குது பாருங்கள். அது என்னன்னா இந்த இந்த சக்கரத்துக்கு அங்கே வந்து அதை எது குறிக்கன்னா பல எண்ணங்கள் மூலாதாரத்தில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அலைப்பாயும். ஆனால் விசுத்திக்கு வரும்பொழுது மனமெல்லாம் ஒடுங்கி ஒரு நிலைக்கு உன்னதமான நிலைக்கு வரும்பொழுது மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது இல்லையா, அதுக்காக தான் ஒரு ட்ரங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காதுலேருந்து பின்னாடி வருது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி இந்த படத்தை வச்சு ஓரளவு இந்த இந்த சக்கரத்தோட பெருமையை வந்து இந்த சொல்லப்படுகிறது. அதாவது இங்கே அதாவது எப்படின்னா 7 அந்த துதிக்கும் சொல்கிறோமே, 7 துதிக்கையும் போய் ஒரு துதிக்காரது என்னன்னா ஒரு இந்த லிபரேஷன் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம கொண்டு வருது. ஓகே, அதான் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு அதாவது லிபரேஷன்னா எல்லா பாண்டேஜ்லேருந்து நம்ம விடுபடுறோம். அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒன்று மட்டும் காமிக்கிறாங்க. அப்புறம் இதனுடைய இன்னும் இந்த சக்கரத்துடைய பெருமையில் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஆகாய தத்துவத்துக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இந்த சக்கரத்தில் நம்ம போயிருந்துட்டோம்னா நம்மளுடைய டிவினிட்டி இங்கே ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பிறந்ததனுடைய நம்ம பிறந்தமில்ல, அதனுடைய நோக்கம், அதை பற்றி ஒரு டிவினிட்டி, நம் உடல் வந்து எவ்வளவு புனிதமானது, இது அழியக்கூடியது தான். ஆனால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம்னு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த நிலைக்கு வரும் பொழுது இந்த உடல் இல்லாமல் அந்த நிலைக்கு வர முடியாது. ஆகையினால் அந்த உடலை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்குது. அதனால் இந்த பிறவி பயனை நம்ம வந்து உணர முடியும். அந்த உணரும் பொழுது நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு பக்தி வரும். இந்த மாதிரி பக்தியை எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த விசித்தி சக்கரம். வச்சுங்களா? அதாவது இதுக்கு பேர் சித்து என்றால் அதாவது காஸ்மிக் கான்சியஸ்னஸ். சித்து சத்து ஆனந்தம், சச்சிதானந்தம் சொல்கிறோம்ல, சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம்ல, இந்த சக்கரம் வந்து சித்துக்குரியது. வச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த சக்கரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி பார்க்கலாம். நான் குடும்பம் வரலும் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் சுருக்கமாக. இப்போது அடுத்த என்னுடைய பேச்சில் ஆன்யா சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ இந்த 5 பஞ்சபூதங்களையும் நம்ம வென்றுட்டோம்னா அடுத்த நிலம் வந்து என்னன்னா, அதாவது ஞானம் உண்டாகும். அதாவது இந்த ஆன்யா சக்கரத்துக்கு பேரை ஞானஸ்தானம்னு பேர். அங்கே தான் அதாவது இன்ட்யூஷன் சென்டர். அங்கே வந்து அந்த சக்தி ஏன்னா நம்ம தியானம் பண்ண பொழுது அந்த நெத்திப்பூர்வத்தில் தான் பண்ணுறோம். அதனால் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்ச்சியாக இருக்குதோ அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரியாதெல்லாம் புரியும், ஞானம் உண்டாகும். அதாவது ஞானம் என்ன, பரஞானம். ஓகே,
இப்போ புத்தகத்தை படிக்கிறோம், பல விஷயங்களை கற்றுக்குறோம், ஏதாவது பேச்சு மற்றவங்களுடைய பேச்சு கேட்குறோம், இந்த உலகத்தை போய் தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து அபர ஞானம். இந்த ஆத்மீக சம்பந்தமான ஞானம், தன்னை தானே உணருதல், அப்புறம் அந்த உலகத்தினுடைய இந்த அண்ட சராசரங்களை புரிந்து கொள்வது, இதெல்லாம் வந்து பரஞானத்தை சார்ந்தது. உள்ளர்த்தமாக ஆத்மீக வாழ்க்கையில் போய் அதன் மூலமாக இதை வந்து இந்த உலகத்தை பற்றி நம்மளை பற்றி புரிந்து கொள்ளும்போது அது வந்து பரஞானம். ஸோ அதுக்கு உள்ள சக்கரம்தான் இந்த ஆஞ்ஞா சக்கரம். அது அடுத்த வகுப்பில் அடுத்த பேச்சில் நம்ம பார்க்கலாம். ஸோ இத்துடன் இந்த பேச்சை நிப்பாட்டிக்கலான் இருக்கேன். இதை என்னுடைய பேச்சை கேட்க போகிறது முன்கூட்டி என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.